ஒழுங்கு மரியாதை எங்க இருந்து போயிடுது. புருஷனை எழுந்து நான் ஒத்த பிள்ளைய வச்சுக்கிட்டு நான் பட்ட பாடு எனக்கு மட்டும்தான் தெரியும். தினம் தினம் செத்து பொழைச்சையா. உனக்கு என் வழியெல்லாம் எங்க தெரிய போகுது? பணத்துக்காக அநியாயமா ஒரு உசுரை எடுத்துட்டிய. கடவுளு உங்க ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் கூலை கொடுப்பான், அது நிச்சயம். ஏமா இப்படி எல்லாம் சபிக்கிறீங்க? உன் அப்பனும் பெரியப்பனும் பண்ண துரோகத்துக்கு சபிக்காம சாப்பாடு போட்டு அனுப்புவாங்களா? வெளியில போங்கடா. போதும், ரொம்ப நீ வார்த்தையை விடுற. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு மீனாட்சி. பெரியப்பா ப்ளீஸ் பெரியப்பா, கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. நாம அப்படிதான்டா பேசிக்கிட்டு இருக்கோம், அவதான் ஓவரா கத்திக்கிட்டு இருக்கா. நாங்க சொல்ல வர்றது என்னன்னு கேட்காம நீ பாட்டு கத்தி ரொம்ப அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காத. ஓ, நீ அவ்வளவு நல்லவனாயா? காலம் கடந்து பல வருஷம் ஆயிடுச்சு, மீனாட்சி எல்லாத்தையும் மறந்துருப்பான்னு நினைச்சியா? ஆனா எல்லாம் ரணமா என் மனசுக்குள்ள அப்படியேதான் இருக்கு. நான் உங்களை பழி வாங்கலனாலும் இயற்கையும் அந்த சாமியும் உங்களை சும்மா விடாதியா. பழனியப்பா, இதுங்க ரெண்டையும் முதல்ல வெளியில போ சொல்லு. இல்ல இங்க பாரு மீனாட்சி, இன்னொரு தடவை அது இதுன்னு எங்களை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காத. நாங்க ஒண்ணு உன் கூட வாக்குவாதம் பண்றதுக்காக இங்க வரல. உன் பையன் கையிலையும் மாப்பிளையும் ஊரை சுத்தி பார்க்கலான்னு கூட்டு போனா. இன்னும் அவங்க 2 பேரும் வந்து சேரல. எங்க உன் புள்ள காணோம்? உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கானா? டேய் சரவணா, டேய் சரவணா, உள்ள வந்து என்னமோ நடிச்சிட்டு இருக்க? நான் எங்கமா நடிச்சேன்? உண்மையதாம்மா சொல்றேன். சும்மா நிறுத்தியா? இந்த நடிப்பெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோ. ஊரை சுத்தி காமிக்கிறேன்னு என் பையன் எழிலையும் கையிலையும் கூட்டிட்டு போனானா? இது நான் நம்பணுமா? அவன் இன்னும் வீடு வந்து சேரல. யோ, நீதான் அவனை என்னமோ பண்ணிட்ட. சொல்லியா அவனை என்ன பண்ண? என்னையா பண்ண? சொல்லியா? உனக்கு என்ன பைத்தியமா? என்ன மதனி இது? இல்ல பழனியப்பா, உனக்கு இவங்கள பத்தி தெரியாது. யோ, உண்மையை சொல்லியா? எங்கயா என் பையன்? உன் கொலவெறி அடங்கட்டும்னு அவனையும் கொண்டுட்டியா? சொல்லியா, எங்கயா என் பையன்? இப்படி எல்லாம் பேசாதீங்க. எங்க பெரியப்பா அப்படிப்பட்டவரெல்லாம் கிடையாது. டேய் சும்மா நிறுத்துடா. இந்த கதையெல்லாம் எனக்கு வேண்டாம். உனக்கு வேணா உன் பெரியப்பனா இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இவன் ஒரு கொலைகார பாவி. என் புருஷ உயிரை எடுத்த எவன்? ஐயோ, என் புள்ள எங்க போனான்னு தெரியலையே, இவனுங்க என்ன பண்ணாருங்கன்னு தெரியலையே. பழனியப்பா, நீ சரவணனுக்கு போன் போட. போட சீக்கிரம். இவனுங்க என்ன வேணாலும் பண்ணிருப்பானுங்க. போன் பண்ணு சீக்கிரம். குடு, என்கிட்ட குடு. கடவுளே, அந்த எழி எப்படியாவது செத்துடணும். அந்த எழில நினைச்சு என் கையில் 1 மாசம் அழுவா, 2 மாசம் அழுவா. அதுக்கப்புறம் கயல் மனசுல நான் இடம் பிடிச்சு கையில என் பொண்டாட்டி ஆக்கிடணும். எப்படியாவது நடக்கணும். ஹலோ. டேய் சரவணா, சரவணா. டேய் கேக்குதா? ஆஹா, அம்மா நம்மளை தேடுதே. கையில இப்ப கோயிலுக்கு கூட்டு போறேன்னு சொன்னா அம்மா கோவப்பட்டு நமக்கு பிரச்சனை பண்ணுமே. வேண்டாம், காலை கட் பண்ணி விட்டுருவோம். என்ன இவன் கட் பண்ணிட்டா? ஏய், ஏன் கால் அட்டெண்ட் பண்ணி கட் பண்ற? எடுத்து பேசு, ஏதாச்சும் முக்கியமான காலா இருக்க போகுது. அது ஒண்ணு இல்ல கையில, ஃப்ரெண்டு தான் கூப்பிடுறேன், நான் அப்புறம் பேசிக்கிறேன். கொஞ்சம் சீக்கிரமா போயேன்.